படிக்கிறப்ப சேர்த்து படிப்போம். நவ் இங்க இருந்து ஆரம்பிக்குது. அஃபிஷியலி பார்த்தா லெசன் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஆனா கொஸ்டின்ஸ் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நிறைய டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ திங்க் நான் எழுதின அட்டம்ப்ட்ல அந்த கொஸ்டின் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர். ஸோ அந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வரக்கும் சான்ஸ் இருக்குங்கிறதுனால தான் ஐ ஸ்பெண்ட் சம் டைம் தேர். இங்க இருந்து தான் ஆக்சுவலி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் இன்டர்மீடியரிஸ். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்மீடியரிஸோட டெஃபினிஷன், எல்லா இன்டர்மீடியரியா நீங்க ஆகுறதுக்கும் தனியா உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட்வொர்த் இருக்கணும். அண்ட் அந்த இன்டர்மீடியரிக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அண்ட் அவங்களோட ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் என்ன. தீஸ் ஆர் தி 4 திங்ஸ் தட் யூல் ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே. ஜஸ்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்மீடியரி பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 4 விஷயத்த ஞாபகம் வைக்கணும். ஒன்னு டெஃபினிஷன். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் எழுதணும். ஓகே. டெஃபினிஷன். செகண்ட் வந்து ரோல்ஸ். ஆர்த்தி மியூட் பண்ணிக்கோங்க. டன். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்ட். தேர்ட் வந்து நெட்வொர்த். ஃபோர்த் வந்து ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ். ஓகே. அண்ட் ஆக்சுவலி ஃபிஃப்த்தும் வரும். ஃபிஃப்த் வந்து எந்த செபி ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே இது ரெகுலேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இந்த 5 விஷயம் ஒரு இன்டர்மீடியரிக்கும் ஞாபகம் வைக்கணும். இந்த ஆர்டர்ல தான் எக்ஸாம்லயும் எழுதணும் நம்ம. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், இதை ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்க. எல்லா இன்டர்மீடியரிக்கும் டெஃபினிஷன் என்னது, செகண்ட் வந்து அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, தேர்ட் வந்து அவங்க நெட்வொர்த் எவ்வளவா இருக்கணும். நீங்க இந்த இன்டர்மீடியரியா ஆகணும்னா இந்த நெட்வொர்த் இருக்கணும்னு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு இருக்கணும், ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் என்னது அவங்களுக்கு, அண்ட் கடைசியா எந்த செபி ரெகுலேஷன்ஸ் வந்து இவங்கள ரெகுலேட் பண்றாங்க அப்படிங்கறது இந்த 5 பாயிண்ட் நீங்க எழுதணும். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது மர்ச்சன்ட் பேங்கர். ஓகே. பார்த்து பயந்துக்காதீங்க. நான் திரும்ப 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 சொல்றேன். ஈஸி தான். நிறுத்தி நிதானமா படிச்சா ரொம்ப ஈஸி. நிறைய இருக்கு. பார்த்து பயந்துக்க வேண்டாம். ஓகே. கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். 13 நீங்க அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சிட்டியும் கிடையாது. ஒன்னொன்னுத்துக்கும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ பேனிக் ஆகாம நான் எழுதி இருக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. எழுதி இருக்கிறத தாண்டி நீங்க யோசிக்கவும் யோசிக்காதீங்க. சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே. ரைட். இப்போ மர்ச்சன்ட் பேங்கர். மர்ச்சன்ட் பேங்கர்னா யாருன்னா, இப்போ நான் பப்ளிக் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ எம் அ கம்பெனி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க. நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, எனக்குன்னு தனி டீம் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஐ ஹாவ் அ செப்பரேட் டீம் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஆனா இப்பதான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஐபிஓ, எஃபிஓ இதெல்லாம் பண்றோம். சோ ஐபிஓ, எஃபிஓவை ஹேண்டில் பண்றதுக்குன்ட்டே நான் என் கம்பெனிக்குள்ளேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள வச்சுக்கிறத விட, ஐ கேன் அப்ரோச் சம் எக்ஸ்பர்ட்ஸ். இல்லையா? ஐ கேன் அப்ரோச் சம் எக்ஸ்பர்ட்ஸ் who are very good at this job. கரெக்ட். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னது, இந்த செக்யூரிட்டிஸ் லா எப்படி இருக்கு, இது எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபர்ம் கிட்ட போயிட்டு ஐ கேன் சப்மிட் திஸ் ஒர்க் இல்ல குடுத்து வச்சிடலாம். இந்த இந்த ஒர்க்கை எனக்கு முடிச்சு கொடுங்க, எனக்கு பப்ளிக் இஷ்யூ நீங்க பண்ணி கொடுங்க, நான் பப்ளிக் இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, பட் இது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்றதை வந்து எங்க கம்பெனிக்கு பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க எங்களோட கோர் ஆக்டிவிட்டி வேற, உங்களோட கோர் ஆக்டிவிட்டி வந்து இஷ்யூ மேனேஜ்மெண்ட். சோ என்னோட வேலையை நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். அவுட் சோர்சிங் தெரியும் தானே எல்லாருக்கும்? எஸ். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அவுட் சோர்சிங்? யா. அவுட் சோர்சிங்னா என்னதுன்னா, ஒரு கம்பெனியோட ஒரு பிசினஸோட நான் கோர் அண்ட் நான் ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஒன்று இருக்கு. எங்கேயாவது எழுதி வைங்க. அவுட் சோர்சிங் அப்படின்னா when an organization outsources its non-core and non-revenue generating activities. ஓகே. நான் ரெவென்யூ ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்னா இதை வித்து எனக்கு காசு வராது. ஓகே. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ கம்பெனியே பண்ணாம அதோட எக்ஸ்பர்ட்டுக்கு நம்ம வெளியே சொல்லிடுவோம், வெளியே கொடுத்துருவோம். ஓகே. சோ இதுக்கு பேர் அவுட் சோர்சிங். இந்த மாதிரி தான் கம்பெனியோட பப்ளிக் இஷ்யூ மேனேஜ்மெண்ட் இருக்கு தெரியுமா, அது கம்பெனியே பண்ணாம ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட்டுக்கு இந்த வேலையை டெலிகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க பேர் தான் மர்ச்சன்ட் பேங்கர். ஓகே. சோ ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் பப்ளிக் இஷ்யூ ஆஃப் அ கம்பெனி, அவங்க தான் மர்ச்சன்ட் பேங்கர். ஓகே. ரைட். சோ மர்ச்சன்ட் பேங்கரா நான் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா நான் வந்து மினிமம் நெட்வொர்த் 5 கோடி ரூபாய் வச்சுக்கணும். ஓகே. எனி பர்சன், யூ கேன் பி கம்பெனி, யூ கேன் பி எனிதிங். நீங்க பார்ட்னர்ஷிப் ஆயிருங்க, என்னவா வேணா இருங்க. வாட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணணும்னா மொட்டையா பர்சன் கொடுத்துட்டாங்க. பர்சன்னா இட் கேன் பி இண்டிவிஜுவல், இட் கேன் பி ஃபர்ம், இட் கேன் பி பார்ட்னர்ஷிப், இட் கேன் பி எல்எல்பி, இட் கேன் பி கம்பெனி, என்ன வேணா இருக்கலாம். பட் ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட், மர்ச்சன்ட் பேங்கரோட மினிமம் நெட்வொர்த் வந்து 5 crores. நெட்வொர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் நெட்வொர்த் மர்ச்சன்ட் பேங்கருக்கு 5 கோடி இருந்தது அப்படின்னா யூ கேன் டேக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் அ மர்ச்சன்ட் பேங்கர். ஓகே, இப்போ டெஃபினிஷன். மர்ச்சன்ட் பேங்கர் கவனிச்சு கேளுங்க, என் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மர்ச்சன்ட் பேங்கர் இஸ் அ பர்சன் engaged in the business of, okay, merchant bankerங்கிறது ஒரு person who is doing the following business, who is engaged in the business of issue management. இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இஷ்யூ மேனேஜ்மெண்ட். எப்படி இஷ்யூ மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா 3 விஷயம் பண்றாங்க. அரேஞ்ச், ஆக்ட் அண்ட் ரெண்டர். அரேஞ்ச், ஆக்ட் அண்ட் ரெண்டர். ஓகே, ஏஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேஞ்ச்மெண்ட் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, பையிங், செல்லிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு செக்யூரிட்டிஸ்க்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லா பண்ணுவாங்க ஒண்ணு. இல்லனா they'll act as a manager, consultant, advisory. ஓகே, they'll act as a manager, consultant and advisory. எதுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, கன்சல்டன்சி கொடுப்பாங்க, அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா வித் ரிலேஷன் டு இஷ்யூ தான். ஏன்னா நம்ம பண்ண போறது இஷ்யூ மேனேஜ்மெண்ட் தான். இது 3ல நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஒன்னு பையிங், செல்லிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம். இல்லனா they can act as manager, consultant, advisory. Manager, consultant and advisory in relation to issue. Okay, and third வந்து other corporate advisory services in relation to issue. இது 3ல அவங்க என்ன வேணா பண்ணலாம். இது 3ம் பண்ணி அவங்க இஷ்யூவை தான் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மர்ச்சன்ட் பேங்கர். Let's get into details of it. Okay, so any person who is engaged in the business of issue management, இது வரைக்கும் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அந்த இஷ்யூ மேனேஜ் பண்றதுக்கு, இந்த இஷ்யூ மேனேஜ்மெண்ட்கான பிசினஸ் பண்றதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, ஒன்னு, they can make arrangements for buying, selling and subscribing to securities. buying அப்படின்னா இவங்களே வாங்கி வெளியே விற்கிறது, ஆர் கம்பெனியோட பேர்ல மத்த ஷேர்ஸ வாங்குறது. இது எல்லாமே இஷ்யூ மேனேஜ்மெண்ட் கீழே வருமா? செகண்ட், செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வெளியே விற்கிறது. இது செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஆர் சப்ஸ்கிரைபிங் டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்யூவை மேனேஜ் பண்ற மாதிரி நம்மளே அவங்க கம்பெனியோட, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறது. இது எல்லாத்துக்குமே லிமிட்ஸ் இருக்கு. தில் கம் அண்டர் கண்டிஷன்ஸ் ஆல். ஓகே, சோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றாங்க. எதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க? பையிங், செல்லிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு செக்யூரிட்டிஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், இல்லனா they'll act as manager, consultant, advisory. MCA, மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்ட் அண்ட் அட்வைசரி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட், C ஃபார் கன்சல்டன்ட் அண்ட் A ஃபார் அட்வைசரி. இது 3ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எது சம்பந்தப்பட்டுனா ஆப்வியஸ்லி இன் ரிலேஷன் டு இஷ்யூ. பப்ளிக் இஷ்யூ சம்பந்தப்பட்டு மேனேஜ்மெண்ட், கன்சல்டன்ட், அட்வைசரி சர்வீசஸ் கொடுப்பாங்க. இல்லனா மொத்தத்துக்கு கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் இன் ரிலேஷன் டு இஷ்யூ சொல்லுவாங்க. கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலி இட் வில் கம் ஃபார் சர்டன் ப்ராஜெக்ட். அப்படி இல்லைன்னா கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் வந்து இந்த டேக் ஓவர், அக்விசிஷன்ஸ்க்கெல்லாம் இருக்கும் தெரியுமா, அது சம்பந்தப்பட்ட அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி அதை கார்ப்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் சொல்லுவோம். ஓகே, டெஃபினேஷன் கிளியரா? கிளியர் மேம். எஸ், வெரி குட். அடுத்து வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதையும் புக்ல படிச்சா கன்ஃபியூஸ் ஆகும்ட்டு ஐ மேட் இட் சிம்பிள் ஹியர். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர். எத்தனை பாயிண்ட் மொத்தம்? டோட்டலி 6 பாயிண்ட்ஸ். 6க்கு 6 ஞாபகம் வைங்க, அப்பதான் ஒரு 4வது அங்க எழுதுறதுக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நானும் இதை ஒரு ஆர்டர்ல மாத்தி சொல்லியிருக்கேன் so that you will be able to remember everything. So first obviously என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி? பப்ளிக் இஷ்யூவை மேனேஜ் பண்ணணும். ஸோ மேனேஜிங் பப்ளிக் இஷ்யூ. செகண்ட் வந்து மேனேஜ் அண்ட் அட்வைஸ் ரிகார்டிங் இன்டர்நேஷனல் ஆஃபரிங்ஸ் சச் as ADR and GDR. கம்பெனி லா பேசிக்ஸ்ல ADR, GDR பத்தி சொல்லியிருக்கேனா? எஸ்கா. எஸ் தானே, வெரி குட். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? எஸ்கா. எஸ் மேம். ஓகே, ராகுலும் வேற ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்கள தவிர மத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா ADR, GDR? கான்செப்ட் தெரியலன்னா பரவாயில்ல, படிச்சோம் ஞாபகம் இருக்கா பேசிக்ஸ்ல? எஸ், ஓகே. ரிவிஷன் இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. சோ மேனேஜ்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் இஷ்யூவை மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வைசஸ் கொடுப்பாங்க வித் ரிலேட்டிங் டு ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் ரிலேட்டிங் டு இன்டர்நேஷனல் ஆஃபரிங். நம்மளோட டெட் அண்ட் ஈக்விட்டி. ஓகே, இன்டர்நேஷனல் ஆஃபரிங் ஆஃப் கம்பெனியோட டெட் ஆர் ஈக்விட்டி. ஓகே, கம்பெனியோட டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இதை வந்து இன்டர்நேஷனலி ஆஃபர் பண்றோம். ஏடிஆர்ஸ் அண்ட் ஜிடிஆர்ஸ் இஷ்யூ பண்ணி வி ஆர் டேக்கிங் இன்டர்நேஷனல் ஆஃபரிங் அப்படின்னா அதை எப்படி பண்ணணும்னு மேனேஜ்மெண்ட்டும் அட்வைஸும் கொடுப்பாங்க. செகண்ட்,
தேர்ட் வந்து அகைன் அட்வைசரி சர்வீசஸ் பண்ணுவாங்க ரிலேட்டிங் டு இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இது ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கா? இன்டர்நேஷனல் ஆஃபரிங் ஆஃப் ஏடிஆர் ஜிடிஆர் வேற, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வேற. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் ப்ராடர் டேர்ம். அதுக்கு கீழே ஏடிஆர் ஜிடிஆர் வரும். இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னா வெளியே இருக்கிற பேங்க்ல கடன் கூட வாங்கலாம். கரெக்டா? இல்லைன்னா வெளியே இருக்கிறவங்க கூட மர்ஜ் கூட பண்ணலாம். அதுவுமே இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கீழே தான் வரும். கரெக்டா? செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஏடிஆர் ஜிடிஆர் பத்தின மேனேஜ்மெண்ட்டும் அட்வைஸும் கொடுக்கறது. தேர்ட் வந்து அட்வைஸ் பண்றது எது சம்பந்தமா? இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு மொத்தமா. ஓகே, இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட். பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேனா? எஸ். ஸ்பெசிபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஆஃபர் பண்றது தானே? ஆமா ஆமா, அவ்வளவு போதும். ஆக்சுவலி இன்னும் டீடைல்டா இருக்கு, பட் அது நம்மளுக்கு கம்பெனி லால தான் இருக்கு. ஸோ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா பப்ளிக் இஷ்யூவே பண்ணாம ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் இஷ்யூ பண்ணுவோம். இதுக்கு ப்ராஸ்பெக்டஸ் பப்ளிக்கு இஷ்யூ பண்ண தேவையில்லை. இவ்வளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பண்றீங்களா, அந்த ரோலும் நீங்க தான் டேக்அப் பண்ணணும். யாரு? மர்ச்சன்ட் பேங்கர். நெக்ஸ்ட் கார்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் ரிலேட்டிங் டு அக்விசிஷன்ஸ், டேக் ஓவர்ஸ். ஓகே, எந்த கம்பெனி உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்குதோ, எந்த கம்பெனி வந்து உங்க சர்வீசஸ் அவைல் பண்ணுதோ அந்த கம்பெனிக்கு கார்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு அக்விசிஷன்ஸ், டேக் ஓவர்ஸ், மர்ஜர், இதெல்லாம் பண்றீங்கன்னா என்னென்ன ஃபாலோ பண்ணலாம், உங்க அட்வைசஸ் என்னன்றதை சொல்லணும். அடுத்து அட்வைசரி சர்வீசஸ் டு ப்ராஜெக்ட்ஸ். நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் டேக்அப் பண்ணலாம். இது எல்லாமே ஆக்சுவலி பாத்தீங்கன்னா க்ளோஸ்லி நிட்டட் டு ஃபண்ட் ரைசிங் மட்டும்தான். ஓகேங்களா? சோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி எப்படி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ராட்லி they'll give some advisory services. ஓகே, ரைட். ஸோ 6 விஷயம் படிக்கிறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் இஷ்யூவை மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக் இஷ்யூ மேனேஜ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த் வேணா சேர்த்து படிக்கலாம். ஓகே, பப்ளிக் இஷ்யூ மேனேஜ் பண்ணணும், பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸை டேக்அப் பண்ணணும். ஒரே மாதிரி. யாருங்க அது? ஆர்த்தி. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் சேர்த்து படிக்கணும். பப்ளிக் இஷ்யூ மேனேஜ் பண்றது. செகண்ட் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். தேர்ட் அண்ட் ஃபோர்த் சேர்த்து படிக்கலாம், ஏன்னா இன்டர்நேஷனல் ஆஃபரிங் பத்தி படிக்கிறாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஏடிஆர் ஜிடிஆர், அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் பினான்சியல் சர்வீசஸ் மொத்தமா சொல்றாங்க. கடனா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அண்ட் 5 and 6 சிமிலரா வரும். ரிகார்டிங் அட்வைசரி சர்வீசஸ். ஒன்னு இட் சுட் பி ரிகார்டிங் அக்விசிஷன்ஸ் அண்ட் டேக் ஓவர், அண்ட் அதர் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டு. கிளியர் இது வரைக்கும் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? கிளியர் மேம். எஸ். ஸோ மர்ச்சன்ட் பேங்கர்ல என்னென்ன பார்த்துட்டோம்? நெட்வொர்க் பார்த்துட்டோம், டெஃபினேஷன் பார்த்துட்டோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன ரெகுலேஷன் அப்ளை ஆகும் அண்ட் எவ்வளவு வந்து என்ன ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இங்க இம்பார்ட்டன்ட், என்ன ரெகுலேஷன், என்ன செபி ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, செபி மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ரெகுலேஷன் 1992. இங்க வந்து இயர் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வருஷத்தை ஞாபகம் வைக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். செபி ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ அதுவும் ஸ்பெஷலி இன்டர்மீடியரிஸ்க்கு பாத்தீங்கன்னா செபி ஃபர்ஸ்ட் வரும், நடுவுல கேப், அடுத்து ரெகுலேஷன்ஸ், அப்புறம் இயர். இது மாறவே மாறாது. அண்ட் பிராக்கெட்ஸ்லயும் புதுசா குதிரை கொம்பு மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து மர்ச்சன்ட் பேங்கர் பத்தி படிக்கிறோமா, சோ பிராக்கெட்ல மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ரெகுலேஷன் 1992. 1992ல என்ன வந்தது? ஆக்டுக்கா? 1990 என்ன? செபி. செபி. செபி அங்கதான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகே, செபி வந்து 1992ல தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. எதுக்கு மறக்கறீங்க, எப்படி மறக்கறீங்க? ஒன்னும் தெரியல, ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியுமா இது? 1992ல செபி வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா எல்லாருக்கும்? அந்த ஸ்கேம்க்கு அப்புறம் எஸ்டாப்ளிஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ cannot afford to miss out on these. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் செபி மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ரெகுலேஷன் 1992. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சொல்லுவேன்னு சொன்னல, அது இன்னைக்கு இந்த லெசன் ஐ மீன் இன்னைக்கான கிளாஸ் முடியறப்போ ஐ டெல் யூ இன் டீடைல் நீங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. சோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதுதான் உங்களை இரிட்டேட்டே பண்ணும். ஓகேங்களா? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. என்னென்ன பண்ணுவாங்க, அவங்க ரோல்ஸ் என்னன்னு நம்மளுக்கு படிப்போம்.
அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் உங்களை பயங்கரமா இரிட்டேட் பண்ணும். ஓகே, இது வந்து ஒரு இன்டர்மீடியரிக்கும் இருக்கு. ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஐ வுட் சஜஸ்ட், இது நாங்க எப்படி படிச்சோம்னா ஒரு இன்டர்மீடியரி கீழயும் 4 மட்டும் ஞாபகம் வச்சோம். ஓகே, 4 மட்டும். ஒரு சில டாபிக் எல்லாம் 12 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. 12 பாயிண்ட் எல்லாம் கேட்டாலும் நீங்க எழுத வேண்டாம். ஓகே, 12 பாயிண்ட்ல ஒரு இன்டர்மீடியரிக்கு ஞாபகம் வைக்க முடியாது. எனக்கு சொல்லி தரதுல பிரச்சனை இல்லை, ஐ டீச் யூ எவ்ரிதிங். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற குறைஞ்சது 4 to 5 பாயிண்ட்ஸ் இன் எவ்ரி இன்டர்மீடியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்மீடியட்லயும் ரிப்பீட் ஆகுற டாபிக்ஸ், ரிப்பீட் ஆகுற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்மீடியரியும் கோட் ஆஃப் கண்டக்ட் அபாய்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஓகே, செகண்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் செகண்ட். தேர்ட் வந்து கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் ஃபோர்த்து, அவங்க இன்டர்மீடியரி இருக்காங்க இல்லையா, அந்த இன்டர்மீடியரி வந்து ஒரு கம்பெனி கூடயும் அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகும். இந்த 4 விஷயம் நீங்க எல்லாத்துக்குமே எழுதலாம். ஓகே, என்னென்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னா எவ்ரி இன்டர்மீடியரி, அந்த இன்டர்மீடியரி பேரை மட்டும் நீங்க போட்டுக்கலாம். மர்ச்சன்ட் பேங்க்னா மர்ச்சன்ட் பேங்க், டெபாசிட்டரினா டெபாசிட்டரி, அந்த மாதிரி எல்லா இன்டர்மீடியரியும் கோட் ஆஃப் கண்டக்ட் அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். கோட் ஆஃப் கண்டக்ட் எதுல சொல்லியிருப்பாங்க? ஷெட்யூல் 3ல சொல்லியிருப்பாங்க, இப்பதான் பார்த்தோம். ஓகே, சோ கோட் ஆஃப் கண்டக்ட் அவாய்ட் பண்ணும். செகண்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். அது எவ்வளவு நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற டேட் மட்டும் மாறும். ஓகே, எவ்வளவு நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணணுங்கிற டேட் மட்டும் ஒரு இயர், ஒரு இன்டர்மீடியரிக்கு ஒரு இயர் சொல்லியிருப்பாங்க. 5 இயர்ஸ், 8 இயர்ஸ், அந்த மாதிரி. அதை மட்டும் ஞாபகம் வைக்கணும். அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா, இன்டர்மீடியரியா நீங்க போறீங்க இல்லையா, அதுக்கு நீங்க அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகணும். அண்ட் தேர்ட் வந்து கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணணும். தீஸ் ஆர் த 4 பாயிண்ட்ஸ். எல்லாத்துலயுமே நீங்க ரிப்பீட் பண்ணலாம். ஓகே, இத கோரா ஹைலைட் பண்ணி தனியா ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் ஜெனரலி எல்லாத்துக்கும் வர மாதிரி இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மர்ச்சன்ட் பேங்கர்ல வேற என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மொதல் பாயிண்ட், ஆஃப்கோர்ஸ் அவாய்ட் பை கோட் ஆஃப் கண்டக்ட். செகண்ட் வந்து எந்த மர்ச்சன்ட் பேங்கருமே, நீங்க மர்ச்சன்ட் பேங்கரா நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இருக்கிற வேற எந்த பிசினஸும் நீங்க கேரி அவுட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்கும் வராது, மர்ச்சன்ட் பேங்கருக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த மர்ச்சன்ட் பேங்கருமே எனி பிசினஸ் அதர் தேன் இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் யூ cannot கேரி அவுட் எனி அதர் பிசினஸ். இவங்க ப்ராட்லி என்ன சொல்லிட்டாங்க? செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுக்குள்ள யூ கேன் ஆக்ட் அஸ் அதர் இன்டர்மீடியரிஸ் ஆல்சோ, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா யூ ஷுட் ஆல்வேஸ் ஃபங்க்ஷன் இன்சைட் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இதை விட்டுட்டு நான் தனியா வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவுட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் யூ ஷுட் நாட் கேரி அவுட் எனி பிசினஸ். ஓகே, இவங்க வேணும்னா தே கேன் ஆல்சோ ஆக்ட் அஸ் அன் அண்டர் ரைட்டர். ஓகேங்களா, அண்டர் ரைட்டர் ஆகும். அண்டர் ரைட்டர்னா யாருன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பப்ளிக் இஷ்யூ பண்றப்போ அண்டர் ரைட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கொடுத்து இதை வித்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது விற்க முடியலன்னா அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சோ மர்ச்சன்ட் பேங்கராவும் நான் ஃபங்க்ஷன் பண்றேன், நான் வந்து அண்டர் ரைட்டராவும் உங்களுக்கு அந்த சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா, அண்டர் ரைட்டரா நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்கல்ல, அதுக்கு தனி அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகணும். ஓகே, மர்ச்சன்ட் பேங்கருக்கு தனி, நீங்களே தான் அண்டர் ரைட்டிங் சர்வீஸும் ப்ரொவைட் பண்றீங்கன்னா அந்த மர்ச்சன்ட் பேங்கருக்கான அக்ரிமெண்ட் இருக்கட்டும், கூடவே நீங்க அண்டர் ரைட்டிங் சர்வீசஸ்க்கும் தனி அக்ரிமெண்ட்ல என்டர் ஆகும். ஓகே, இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் ஆல்சோ இஸ் கவர்ட் ஹியர். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் தி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க 5 வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு. புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லாம் நீங்க மெயின்டைன் பண்றது ஓகே, அது தனி பாயிண்ட். அடுத்து யூ நீட் டு பிரிசர்வ் இட்னு சொல்லிட்டாங்க. பிரிசர்வ் இட்னா அது டெஸ்ட்ராய் பண்ணாம வச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு வச்சுக்கணும்னா குறைஞ்சது 5 வருஷத்துக்கு வச்சுக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி போடுறீங்களா, ஒரு நாளில இருந்து 5 இயர்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறமா யூ கேன் டெஸ்ட்ராய். அதெல்லாம் கம்பெனி லால படிச்சிருப்போம், இங்க தேவையில்லை. அடுத்து வந்து செபிக்கு ஹாஃப் இயர்லி அன்ஆடிட்டட் பினான்சியல் ரிசல்ட்ஸ் நீங்க ஃபைல் பண்ணணும். இது ஞாபகம் நிக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. ஓகே, ஹாஃப் இயர்லி அன்ஆடிட்டட் பினான்சியல் ரிசல்ட்ஸ் வந்து நீங்க செபிக்கு ஃபைல் பண்ணணும் எவ்ரி மர்ச்சன்ட் பேங்க். அதுக்கப்புறமா அப்பாயிண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர். ஓகே, இங்க மொத்தமா எவ்வளவு பாயிண்ட் பார்த்தோம்? ஒன்னு, கோட் ஆஃப் கண்டக்டோட அவாய்ட் பண்ணணும். செகண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை தாண்டி வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. செகண்ட். தேர்ட் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அது கூட கனெக்டட் பாயிண்ட் தான் 5 வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணணும். ஃபோர்த். ஃபிஃப்த் வந்து அந்த பாயிண்ட் கூட விட்டுருங்க. நீங்க அண்டர் ரைட்டிங்கா நீங்க ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் ஃபார் சச் அண்டர் ரைட்டிங் சர்வீசஸ். அண்ட் கடைசியா அப்பாயிண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர். கிளியரா இது? Yes, Clear, ma'am. எஸ். Clear. இது வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்ன சர்வீசஸ் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுப்போங்கிறது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்.
ஜெனரல் ஆப்ளிகேஷனுங்கிறது பொத்தாம் பொதுவா அந்த கம்பெனி கூட நீங்க மர்ஜ் அந்த கம்பெனிக்கு நீங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க பண்ணலங்கிறதுல தட் இஸ் அண்ட் ஆல் யுவர் ப்ராப்ளம். நீங்க வந்து இன்டர்மீடியரி அப்படின்னாலே மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னாலே இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் இருக்கிறது தான் ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.